வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாம் விஸ்வே பவரோகிணாம் குருவே சர்வவித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மணமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 25வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். ராகம் நீராகதாம் நீத்வா நிர்லேபோ பவ சர்வதா. ராகம் நீராகதாம், இதெல்லாம் பற்றியோ அதெல்லாம் விடு. நீத்வா மாற்று. நிர்லேப பவ, ராகத்தை நீராகமாக கொண்டு வா, அழைத்து வா, மாற்று. பற்றை பற்றற்றதாக மாற்று. நிர்லேபோ பவ, எதுலேயும் நீ சுற்றி கொள்ளாத, ஒன்றை நீ எதாலையும் கட்டிக்கொள்ளாத. எது சொல்லிட்டோம், மமேத்தி என்னதுன்னு சொன்னால் பந்தம், நிர்மமேத்தி என்னது இல்லை அப்படின்னு சொன்னால் விடுதலை. நீ கட்டப்படும் போதெல்லாம் அல்பமாகிற, நீ விடுவிக்கும் போது நீ மகத்தாகிற. இப்போ நீ சதா கட்டப்பட்டே அனுபவிக்கிற. இப்போ ஒரு கயிறை போட்டு டெய்லி ஒரு கழுதையை ஒரு இடத்துல ஒரு தூணில் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 16வது நாள் போய் அதை கட்டணும் இல்லை, அதுவே அங்கே போய் நிற்கும். அப்படி தான் மனிதனும் கட்டப்பட்டதாக தன்னை உணர்றான், அல்பமாக நினைக்கிறான். இல்லை அவனை கட்டலப்பா நீ ஃப்ரீயாக போகணும் ஒருத்தவங்க சொல்லணும், இல்லை அவனாக உணரணும். அவனாக உணர்றதுக்கு தான் 10 லட்சம் ஜென்மா வீணாக போயிடும். அப்போ குரு இருந்தால், புண்ணியம் இருந்தால், குரு இருந்தால் கட்டப்படலைங்கிறத அறிவிக்க முடியும். அதனால் எதுனாலையும் ஒன்றை நீ கட்டிக்காத, லேப்ப நிர்லேப்ப, எதுனையும் பற்றுல மாட்டிக்காத. நிர்லேப பவோ, எதுலேயும் கட்டப்படாமல் இரு. சர்வதா, எப்போதும் கட்டப்படாமல் இரு. அஞ்ஞானஜன்ய கர்த்தராதி காரகோ உற்பன்ன கர்மனா. அஞ்ஞானத்தினால தான் காரணம், கர்த்தா, கரணம், கருவி, கர்மா, அதனுடைய விளைவுகள் எல்லாம் என்னது, அஞ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய செயல்பாடுகள். ஸ்ருதியுத் ஸ்ருதி உற்பன்ன ஆத்ம விஞ்ஞானம். ஸ்ருதி சொல்லக்கூடிய, வேதம் சொல்லக்கூடிய ஆத்ம விஞ்ஞானம். பிரதீப்போ ஆத்ம விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞானம்னு 2 வார்த்தை பயன்படுத்துவாங்க அடிக்கடி. ஞானங்கிறது பரோட்ச ஞானம். அதாவது குரு உபதேசம் பண்ணியிருப்பாங்க, பிரம்மம் இருக்கிறதே அப்படின்னு அறியறீங்க இல்லையா, அது ஞானம். பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மம் அஸ்மி, பிரம்ம அஸ்தி இல்லை, பிரம்ம அஸ்மி. பிரம்ம அஸ்திங்கிறது ஞானம். பிரம்ம அஸ்மி, பிரம்மமாக இருக்கிறேங்கிறது விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞானம், அதாவது பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம். பிரத்யக்ஷ ஞானம்னா உனக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்னு அர்த்தம். பரோட்ச ஞானம்னா எங்கேயோ இருக்காங்கன்னு அர்த்தம், 3rd பர்சன். பிரத்யக்ஷனா உனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, நீங்கள் 2nd பர்சன். அவங்க அபரோக்ஷம் தான் 1st பர்சன். இப்போ எங்கே நிற்கிறத அபரோக்ஷ ஞானம் தான். நான் அப்படின்னு சொன்னாலும், அகம்னு சொன்னாலும், ஆத்மானு சொன்னாலும் ஒன்றே. அகம், ஆத்மா, நான், இதெல்லாம் என்னது, ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த ஸ்ருதி உற்பன்ன ஆத்மா விஞ்ஞானம் பிரதீபோ. இந்த ஸ்ருதி சொல்லக்கூடிய ஆத்ம விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு பிரதீபோ, ஒரு விசேஷமான தீபம், ஞானச்சுடர், அறிவுச்சுடர், உயிர்னு சொல்லலாம்.
அந்த விஞ்ஞானம் பிரதீப்போ பாத்தியத்தை கதம் யாரால் அணைக்க முடியும்? யாராலும் அணைக்க முடியாது. ஸோ அதுக்கு அழிவில்லை, அது உள்ளே இருக்குது, அதை நீ அறியணும். அதோட தொடர்பு கொண்டால் நீ பிரகாசிப்ப. அனாத்மதாயம் பரித்தியஜ்ய அனாத்மயாம் நீ இப்போ உன்னுடைய தொடர்பெல்லாம் யாரோட இருக்கு? ஜடத்தோடு தான் இருக்குது. வெளியில் இருக்கிறதெல்லாம் ஜடம். அதோட தொடர்பு கொண்ட என்ன ஆக போகிறது? உள்ளே போவோம் டேலண்ட் நின்னா லௌகிகம் ஜெயிச்சிடலாம். இன்னும் ஒரு படி தாண்டினீங்கன்னா அலௌகிகம் பிரம்மத்தையும் ஜெயிச்சிடலாம். இகத்தையும் ஜெயிக்கலாம், பரத்தையும் ஜெயிக்கலாம். உள்ளே போகணும், ரெண்டுத்துக்குமே உள்ளே போகணும். வெளியில் நின்று செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு எக்ஸிக்யூஷன் தான் வெளியில். புரியுதா? வெளியில் வந்து செய்து காட்டுறதுக்கு தான் வெளியில், தவிர வெளியில் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் உள்ளே நடக்கணும். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. மகத்தான காரியங்கள்லாம் உள்ளே ஆல்ரெடி என்ன பண்ணிவிடுவாங்க? கம்ப்ளீட் ரிஹர்சல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் அது சர்க்கஸாக இருக்கட்டும், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஆல்ரெடி உள்ளே நடக்கும். அந்த நிலையை அனாத்மதாயம் பரித்திச்ச ஜகத்தை விடு. ஜகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை பற்றிய சிந்தனை, அதுகளோடு தொடர்பு, அதெல்லாம் விடு. அனாத்மதாயம் பரித்தியச்ச நிர்விகாரோ. இப்போ நீ அதெல்லாம் பார்ப்ப, அதெல்லாம் சிந்திப்ப, ஆட்டோமேட்டிக்காக சிந்திப்ப. அதனால் விகாரம் அடைவ. உனக்கு வந்து காமக்ரோதாதிகள் ஆறும் அதனால் செயல்படும். இந்த பார்க்குற பொருளால், அதனுடைய சிந்தனையினால் காமக்ரோதாதிகள் செயல்படுறதுனால நீ என்னவாகுவ? விகாரமாவ. நீ ஒன்றில் இருக்கிறல்ல சாந்தமாக, அதை உடைக்கிறதே இந்த ஆறு தான். ஒன்று உடைக்கிறது ஆறு. ஆறு ஷட் ஊர்மியா, ஷட் ஹரி. ஹரினா என்னது? ஹரி இல்லை, ஹரி. ஹரினா பரம்பொருள், ஹரினா பகைவர்கள். ஸோ நிர்விகாரோ ஜகஸ்திதோ, ஜகஸ்திதோ. அதனால் நிலையாய் நிற்பாய், அலையாது, விகாரம் அடையாது நிற்பாய். ஆச்சா? அதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? அஜ்ஞானம், அவித்யா, காமகர்மம். இந்த மூணு தான் சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அந்த பிறவி எல்லா துயரத்துக்கும் காரணம் அவித்யா, வித்யா, வித்யா, அறியாமை. எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, நீ வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டால் அவனுக்குள்ளே வெளிச்சம் வந்துடும்னு சொல்கிறாங்க. அது உண்மைன்னு தெரியுது. உன் தெரிஞ்சால் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் பெருகி நிற்கும். உன் வாழ்க்கை விளங்கும், லைஃப் ஸ்டைல் மாறும்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் அதை நான் தெரிஞ்சிக்க மாட்டேன்னு இருந்தால் நேரம் இல்லைன்னு சொல்கிறவனை என்ன சொல்கிறது? இதை விட ஒரு கேடுகட்ட வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க. ஒரு ஆடு மாடு கூட இது மாதிரி சொன்னால் கேட்கும். இவன் எப்படி இருக்கான்? சுபாவமாக இருக்கான். சுபாவம்னா என்னது? ஏற்கனவே என்ன பதிஞ்சிருக்கோ அது எதையோ நோக்கி போயின்ட்டுருக்கு. காலையில் எழுந்து கிளம்பிச்சு, இப்படியே எங்கெங்கேயோ சுற்றி விட்டு என்னென்னமோ செஞ்சு விட்டு வீட்டு போய் படுத்து தூங்குது. காலையில் ஏந்துக்குது, அப்படியே போகுது, இப்படி வருது. அப்படியா? அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குது. ஒரு ஃபோக்கஸ் இல்லை, ஒரு ஒன்றில் நிற்கிற புத்தி இல்லை. நீ உன் காதுக்கு நல்ல செய்தி வராத வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், தெரியாத வரைக்கும் எப்படி இருந்திருக்கலாம். தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் நீ செய்யணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை செஞ்சு தொலைக்க வேண்டியதானே. நேரமே இல்லை எனக்கு. நான் வந்து இப்போ எங்கே போயின்ட்டுருக்கேன், கடைக்கு போகிறேன். இப்படி இருக்கிற ஜந்துக்களை என்ன, அதான் ஜந்துன்னு சொன்னோம். திரும்ப திரும்ப பிறக்கும். அது சொன்னால் கேட்காது. என்ன பண்ணோம்? அடித்து திரும்ப திரும்ப பிறக்கும். அதுவும் மானுடத்தை தவிர வேறு பிறவி முடித்தா உபயோகம் இல்லை. 84 லட்சம் பிறவிகள் இந்த ஜகத்தில் இருக்குது. 84 லட்சம் பிறவிகள், அதில் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் மானுடம். அது ஒரு அரிய வாய்ப்பு உள்ள ஒரு பிறவி. இது சரியாக பயன்படுத்தலைன்னு என்ன பண்ணுறது? மறுபடியும் வேறு ஏதாவது பிறவியாக மாற்றி பிறந்தீங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வேறு பிறவியாக மாற்றி பிறக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு கழுதையாக பிறக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த கழுதை ஜென்மா முடிகிற வரைக்கும் அதை என்ன தான் பண்ணணும்? பிரம்மஞானம் கேட்க முடியாது, பூஜையில் கலந்துக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது. அதில் பிறந்தோன்னே என்ன தெரியுமா பண்ணோம்? நான் மனுஷனாக பிறந்தேன், நான் அப்படியே வானத்தையே வில்லா வளர்த்திருப்பேன்.
நான் இப்போ வந்து கழுதியாக பிறந்துட்டேன், என்ன பண்ணுறது? கழுதியாக தான் நீ பிறந்தேன்னு, கழுதியாக தான் வாழ்ந்தாகணும். மானுடத்தில் தேவனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரம்மமாக இருக்கிற வாய்ப்பு அங்கே ஒருத்தன் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ கூட கேட்கல, நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கியா, ஒன்றில் நிற்க மாட்டியா? ஒன்றில் நிற்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா? அதான் உனக்கு பிடிக்குதா அலை அப்படின்னு என்ன பண்ணுது? ஏன்னா இந்த நீங்கள் சொசைட்டி நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா பல கிருமிகள், பல ஜந்துக்கள், பல ஜீவராசிகள் பல உருவத்தில் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் யாரை நோக்கி போகுதுன்னா, சுருக்கமாக சொன்னால் எல்லாம் ஆனந்தத்தை நோக்கி தான், இறைவனை நோக்கி தான், எஸ்பெஷலி தன்னை நோக்கி தான் போகுது. அது எப்போ அறிய முடியும்னா இப்போ மானுடத்தில் தான் அறிய முடியும். இப்போ மானுட பிறவி அரிய பிறவின்னு யார் சொல்லணும் உனக்கு? இனிமேல் யார் சொல்லணும்? அப்போ எப்படி உனக்கு இப்போ இந்த இது அறிவு இருந்தால் உனக்கு எப்படி போர் அடிக்கும்? எனக்கு போர் அடிக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறியே, ஒன்று என்ன அர்த்தம்? அதுக்கு செய்ய வேண்டியது இவ்வளோ விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 ஆடியோ கேட்டாலே உனக்கு நேரமே பத்தாது. இப்படியே அழுதுகிட்டு இந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டு வால் இருந்தால் ஆட்டிக்கிட்டு அப்படியே இங்கே இந்த கடைசி தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் எங்கேயாவது படுத்துக்கிட்டு சுருண்டு படுத்து தூங்கிவிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான். அதனால் என்னையா செய்ய சொல்கிற? ஏக்க நிஷ்டத்தையா அந்தஸ்த ஒன்றில் உள்முகமாக நிற்பாயாக. ஏக்க நிஷ்டத்தையா அந்தஸ்த உள்ளே ஒன்றில் நிஷ்டா நிற்பாயாக. எது அது? சத்து. அங்கே என்ன இருக்குது? சரி, ஞானிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஞானி ஆகிட்டானா எப்படி தெரியும்? சரி, அத்வைத பாவம்னா என்ன? என்ன அது? அனுபவமா, அனுபூதியா, அது ஒரு நிலையா? சேர்ந்துட்டா அனுபூதி. அப்போ எப்படி இருக்கும்னா அமைதியாக இருக்கும். நீங்கள் சாமானியனா நீங்கள் பல சிந்தனைகள் சிந்தித்தா கூட நிறைய நோட் புக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடெலாம் நிறைய கான்செப்ட் எழுதி வச்சுருப்பேன். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? உள்ளுணர்வாக சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? எப்போதும் போல இரு, யதார்த்தமாக. புரியுதா? வெளியில் நான் அப்படி எழுதியிருப்பேன், அறிவால் உலகை வென்று அன்பால் வழி நடத்தி ஆனந்தத்தை நிறந்த, அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வந்து பிரம்மனிஷ்ட அனுபூதி, இதெல்லாம் நிறைய எழுதியிருப்பேன். 1 கோடி சிஷ்யர்கள், 1 கோடி மரம் நடணும், வேலை எல்லாருக்கும் கொடுக்கணும், ருத்ராட்சம் கொடுக்கணும், இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஓடும். கடைசியாக இறுதியாக ஃபைனலாக நான் எப்படி தான் நடந்துக்கணும்னு ஒன்று இருக்கா இல்லையா? செயல்பாடுகள் ஒன்று இருக்கா? இந்த செயல்பாடு என்ன தெரியுமில்ல? சும்மா இரு, அமைதியாக இரு, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னா அங்கே ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நிகழ்ச்சிகள் எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டில, அதோடு விட்டுடு. அன்றாட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போய்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வா. இதுதான் உபதேசம். இது அகம்பிரமாஸ்மி உணர்வு மாதிரி நித்தியப்படி எனக்கு உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய ஞானம். என்னுடைய கைகால் மனம் புத்தி சித்தம், இந்த சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு எல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணிடுது? அடங்கி இல்லாமல் போயிடுது. அப்போ நாம் எப்படி இருப்போம்னா அமைதியாக இருப்போம், ஒரு ஹாப்பி மோடு இருக்கும். அவ்வளோதான் பாயிண்ட். இதுதான் ஞானத்தினுடைய சிறப்பு, அத்வைத நிலையினுடைய சிறப்பு. அது எப்போ நடக்கும்னா ஏகனிஷ்டத்தையா அந்தஸ்த போட்டிருப்பாருங்க. அந்தஸ்த உள்முகமாக ஒன்றில் நிற்பாயாக. சம் வின் மாத்திர பரோபவ, அப்பொழுது சத்தாய் மாறி பரம்பொருளாய் நிற்பாயாக. பவ ஆவாயாக. கடகாசம் மடாகாசம், கடாகாசம் மடாகாசம் மகாகாசே பிரதிஷ்டத. கடாகாசம் உடம்பு, அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ். அப்புறம் மட்டாகாசம் உன் வீடு, அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ். வீட்லேயும் ஸ்பேஸ் இருக்குது, உனக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு ஸ்பேஸில், பெரிய ஸ்பேஸில் இருக்குது. அது மகாகாசம். இந்த கடாகாசமும் மட்டாகாசமும் மகாகாசத்துக்குள்ளே நிற்கிறது. அந்த மகாகாசம் நானே.
நீ இந்த சரீரத்தை விட்டால், இந்த வீட்டை விட்டானா வீட்டை விட்டு போயிடுன்னு இல்லை, இந்த உடம்புலேருந்து வெளியில் வா, துரியத்துக்கு வா, 3 உடம்பையும் கடந்து துரிய நிலைக்கு வா, துரிய நிலைக்கு வா. இந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பஸ்குள்ளே இருக்காத, ஒரு பரிசருக்குள்ளே இருக்காத, வெளியில் வா, வெட்ட வெளிக்கு வா, மகாகாசமாக வா. அங்கே என்னவா இருப்ப? அங்கே தான் அமைதியாக இருப்பாய். இப்போ அத்வைத நிலை ஞானம் வந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க? சதா அமைதியாக இருப்பாங்க. சகஜ சமாதி அப்படி தான். பேச்சே பிடிக்காது. யாராவது வழியக்க பேசினாலும் என்ன பண்ண, தலையெழுத்தன்னு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில பேர்லாம் இழுத்து பிடிச்சி பேசுவான். அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும். நம்ம என்ன பண்ணுறது? அப்போ நம்ம வெளியே வரக்கூடாது. அங்கே வந்து 5 நிமிஷம் உட்காந்தாலும் என்ன பண்ணுறாங்க? ஒரு 4-5 பேர் சுற்றி ரவுண்டப் பண்ணுறாங்களா இல்லையா? டெய்லி பண்ணுறாங்க. எக்ஸம்ஷன் சிஷ்யர்களுக்கு எக்ஸம்ஷன். அவங்களுக்கு 24 மணி நேரமும் எல்லா அதிகாரமும் உண்டு. மற்றவர்களோட பேச்சுக்கு என்ன இருக்கு? சிஷ்யர்கள் என்ன கேட்பாங்க? ஞானத்தை பற்றி எதோ கேட்பாங்க, அது சொல்ல தயாராக இருக்கும். பாக்கி பேர் என்ன பேச போகிறான்? இன்றைக்கி நீங்கள் நல்லா பேசுனீங்கம்மா, நான் உங்கள் ஆடியோ ஒன்று கேட்டேம்மா. அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறான். ஒரு ஆடியோ கேட்டது. ஒரு ஆடியோவில் என்ன புரியும்? எனக்காக சொல்கிறான். இன்றைக்கி தான் கேட்டிருக்கான் அவன் லைஃப்பில். வயசு 80 ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அந்த காலத்தை விட்டுட்டோமேங்கிற கொஞ்சம் கூட ஒரு சொரணையே இல்லைங்க. காலத்தை விட்டுட்டோமே அப்படிங்கிற சொரணையே இல்லை, வருத்தமே இல்லை. போனால் போட்டுங்கிற மாதிரி இருக்கான். அதுதான் சுபாவங்கிறது. ஆடு மாடெலாம் என்ன கவலைப்பட போதா என்ன? அடுத்து கழுதியாக பிறந்தா என்ன, பண்ணியாக பிறந்தா என்ன? நினச்சி இன்றைக்கு இப்படியே இருக்க போகிறான் 2000 வருஷம்னு. எல்லாத்தையும் மாற்றி போட்டுருங்கிறது தெரியலை, ஒன்றுமே தெரியல. சொல்லி கொடுத்தாலும் செய்ய போகிறதில்ல. அதனால் அதாவது பிறக்கட்டும் சாகட்டும், என்ன எல்லாம் உன் தலையெழுத்து உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையிலன்னு என்ன பண்ணிட்டான் ஆண்டவன்? அவனாலே திருத்த முடியாது, ஆண்டவனாலே திருத்த முடியாது. ஜந்துக்கள் இதெல்லாம் சுயமாகவும் சிந்திக்காது, மற்றவன் சொல்லி கொடுத்தாலும் செய்யாது. அது போகவும் வரும். அதுதான் என்ன பண்ணிட்டாங்க, நீ போவான்னு விட்டாங்க. கடாகாசம், மடாகாசம், மகாகாசம். கடாகாசங்கிறது உன்னுடைய உடம்பு, மடாகாசங்கிறது உன் வீடு, நீ இருக்கிற இருப்பிடம். மகாகாசம் எல்லாம் இந்த மகாகாசத்துக்குள்ளே தான் இருக்குது பிரதிஷ்டிதா. ஏவம் மயி சிதாகாசோ ஜீவ ஈஷோ. அதுபோல் என்னுடைய சிதாகாசத்தில், என்னுடைய அந்த ஞான வெளி ஒளியில் ஜீவ ஈஷோ பரிகல்பிதோ, ஜீவன் என்றும் ஈசன் என்றும் கற்பனை பாத்திரங்களை படைத்திருக்கிறேன்னு சொல்லுது. ஈசனையே என்ன சொல்லுது? ஜீவனும் ஈசனும் யார்? மித்து தானே. தோன்றிட்டாங்களே மித்து தான். தோன்றுனா என்ன பண்ணுவாங்க? மறைவாங்க. தோன்றுவது, நிற்பது, மறைவது மித்து. தோன்றாமல் இருப்பது, மறைவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை, அது சத்து, ஆதார பொருளாக இருக்கிறது. அதை சொல்லுது. ஜீவனும் ஈஸ்வனும் மயி சிதாகாசை, என்னுடைய சிதாகாசத்தில் பரிகல்பிதோ, கற்பனை செய்யப்பட்ட கற்பனா பாத்திரங்கள். போதுமா? ஜீவ ஈஸ்வரனை சொல்லுது. அப்புறம் பிரம்மா, அப்புறமா மகேஷன், அப்புறம் ருத்ரன், அப்புறம் வந்து விஷ்ணு, அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் நிர்குணம்லாம். நிர்குணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஆளுக்கு ஒரு ரோல். இந்த வேலையை நீ செய்யணும், அந்த வேலையை நீ செய்யணும், அந்த வேலையை நீ செய்யணும், ஆளுக்கு ஒரு ரோல். புரியுதா? அதுக்கான டேலண்ட் அங்கே இருக்குது. அவங்க தபஸ் பண்ணி அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. எல்லாமே பதவி தான், எல்லாமே பதவி தான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரிஜினலை விட்டுட்டோம், இந்த பதவிகளை பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். இன்னைக்கு கூட அவர் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம கல்ச்சருடைய மகத்துவம் தெரியாமல் ஃபாரின் கல்ச்சரு ஃபாலோ அடாப்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் அங்கே அமைதியும் நிம்மதியும் இல்லாமல் இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நாட்டில் இந்த மகோன்னதமான இந்த கல்ச்சரை இந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போயாவது தெரிஞ்சிருக்க. எல்லாம் எப்போ தெரியுது பாருங்கள். 70 வயசு, 80 வயசு, 90 வயசு. ஏவமயி சிதாகாசே ஜீவ ஈஷோ பரிகல்பதா ய ச பிராகாத்மனோ மாயா ததாந்தே
ச திரஸ்கிருத்தக பிராக்யாத்மா பிராகாத்மனோ ஆத்மாவை உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவை பிரத்யேகாத்மா தான் பிராகாத்மா. இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மாயா தத்தான்ட்டு மாயா என்ன பண்ணியிருக்கு? மூடி வச்சிருக்கு, இருட்டாக இருக்குது. மனுஷன் இதில் வாழ்கிறான். மனுஷனை பற்றி ஒரு லைனு இதே இதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது இது இல்லை, மாண்டோக்கிய உபநிஷத்து. மாண்டோக்கிய உபநிஷத்தை ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. அதில் மனிதங்க இந்த வாழ்க்கை இருக்க அது நீண்ட கனவாம். இந்த வாழ்க்கை நீண்ட கனவு. மனிதன் நீண்ட கனவு, வாழ்க்கை நீண்ட கனவு. மனிதன் செய்யக்கூடிய விவகாரம், மனிதன் நீண்ட குழப்பம். அவன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வாழ்க்கை நீண்ட கனவு, மனிதன் நீண்ட குழப்பம். வாழ்க்கை நீண்ட கனவு, மனிதன் நீண்ட குழப்பம். அவனுடைய செயல்பாடுகள்லாம் பைத்தியம். முடிவு நீண்ட துக்கம். அவன் செய்கிற வேலைகள்லாம் விவகாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். என்ன செய்கிறார் அவர்? நேரம் இல்லை என்ன செய்கிறார் கேட்டு பாருங்களேன். வாழ்க்கை நீண்ட கனவு, மனிதன் நீண்ட குழப்பம், அவனுடைய செயல்பாடுகள் பைத்தியம், முடிவு நீண்ட துக்கம். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்போ அப்பப்போ கனவு காண்றோம்ல, அது ஒரு லெவல். தொடர்ந்து அந்த கனவை கண்டினியூவாக பார்க்குறோம்ல, அதான் இந்த கனவு. ரொம்ப வாழ்க்கை நீண்ட கனவு. புரியுதா இல்லையா? அதனால் இந்த ஆத்மாவை மூடி இருக்கு. என்ன மூடி இருக்கு? மாயா மூடி இருக்கு. எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது. அப்போ அதில் வெளிச்சத்தை கொண்டு வரணும். அந்த வெளிச்சம்தான் ஞானம். ஞானம் இல்லைன்னா இருட்டிலே போய் பயணிக்க வேண்டியதுதான். தூமுற மார்க்கம். நீனும் நீண்ட தூரம் போகிற, செத்தும் அப்படி தான் போகிறான். தட்சிணாயனத்தில் சாப்பிட்றவன் தூமுற மார்க்கத்தில் ஒரே இருட்டில் குழப்பத்திலேயே தான் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்னு தெரியாதான். போயிட்டே இருக்கணும் இருண்டில் தடுமாறி. அப்போ நல்லா வெளிச்சமாக இருக்கிறப்பெல்லாம் என்ன பண்ண நீங்கள் எல்லாம் வாழ்க்கை அவ்வளோ எளிமையாக வீணடிச்சிட்ருக்கீங்க, நேரத்தை வீணடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அது சொல்லுது. பிரகாத்மனோ மாயா தயாந்தே ச திரஸ்கிருத்த. இறுதியில் அந்த மாயை ஞானத்தால் விளக்கப்படும். திரஸ்கிருத்த மறுக்கப்படும், நீக்கப்படும். இப்போ என்ன பண்ணணும்? பிரம்ம நிஷ்டையா சொல்லுது. ஏகத்தையா அந்தஸ்தைய ஏக நிஷ்டத்தையானா என்ன அர்த்தம்? ஒன்றில் நில்லுன்னு அர்த்தம். பிரம்மவாதி அபிருத்கீதா ச மாயேதி விவேகதः. பிரம்மவாதிகள் அப்படி ஒன்றை மறைக்கிற வாழ்க்கை. எப்படி? மனிதன் குழப்பம் தானே. கரெக்டு தான் சொன்னது. மனிதன் குழப்பம் தானே. தெளிவாக இருக்கானா? ஏன்? அறிவே இல்லை. லேட்டாக வர்றது, கடைசி பெஞ்சில் வந்து உட்கார்றது. அப்போ என்னாச்சு? பிரம்மவாதி என்ன சொல்கிறாங்கன்னா, உத்கீதா சொல்கிறாங்க, மாயா இதி, அதை தான் மாயன்னு சொல்கிறான். இருட்டில் மூழ்கி கிடக்கிறான், அவனுக்கு தெளிவு இல்லை. அப்போ நம்ம இருட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வெளிச்சம் வந்து செயற்கை. சூரியன் இல்லைன்னா இந்த வெளிச்சம் கிடையாது. சா மாயேத்தி, அதனை மாயா என்று சொல்கிறார்கள். இருட்டுக்குள்ளேயே வாழ்க்கை. அதுவே தெரியாது அவனுக்கு. நம்ம இருட்டில் வாழ்கிறோன்னு தெரியுமா? தெரியாது. அஞ்ஞான இருட்டில் வாழ்கிறோம்.
அதில் 5 விஷயத்தை கரெக்டாக செய்கிறோம். இருட்டில் இருந்தாலும் 5 விஷயம் கரெக்டாக செஞ்சிடறான். ஆகாரம் விட மாட்டான். விகாரம் ஒரு நாள் சாயந்தரம் டிஃபன் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, மூட் அவுட் ஆகிடுவார். வேதா கிளாஸ் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல போய் 6 மணிக்கு சாப்பிட்ற டிஃபனை சாப்பிட்டு வந்துடுவோம். லேட்டாக போனால் பரவாயில்ல. மாயா தத் காரிய விலையே ந ஈஸ்வரத்துவம் ந ஜீவத்தக. இப்போ நீ இருட்டில் இருக்குதான் எல்லாத்துக்கும் பயப்படுற. நீ சாமி எதுக்கு திரும்ப கும்பிட்ற? சாமி எதுக்கு கும்பிட்டான்? காப்பாற்று. அவர் லெவல் தாண்டி போயிடுச்சு. இப்போது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு. அது தொப்பையும் தொந்தியமாக இருந்தார், ஒன்றும் பண்ண முடில. அப்புறமா என்னை காப்பாற்று. டாக்டர் வந்து சாப்பிட்டா போயிடுவான்னு சொல்கிறாரு. என்னால் சாப்பிடாமல் இருக்க முடில. ஒரு லெவல் தாண்டினதுக்கப்புறம் இவருடைய பயிற்சி முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அப்புறமா என்னை காப்பாற்று சொல்கிறாரா இல்லையா? அதுக்கு தான் சாமி கும்பிட்றான் அவன். அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டேன். என்றைக்காவது நீங்கள் சுவாமி நல்லா இருக்கீங்களா, விளக்கெல்லாம் எரியுதா, பூஜைலாம் ஒழுங்காக நடக்குதா, அபிஷேகம்லாம் நல்லா பண்ணுறாங்க, என்றைக்காவது கேட்டிங்கன்னான்னு கேட்டேங்க. ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தன் கூட நாங்கள் அது மாதிரி கேட்டதில்லை, எங்களுக்கு கேட்குறதுக்கே எங்களுக்கு பத்தலை, எங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. என்ன ஜென்மமோ தெரியலப்பா. சரி, நீங்கள் சதா எல்லா ஜென்மாலும் கேட்டுகிட்டே இருக்கீங்களே, என்றைக்காவது முக்தி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதிலே இல்லை. 2 கேள்விக்கும் பதிலே இல்லை. அப்போ தெரியுதில்ல என்ன வாழ்க்கை வாழ்கிறான் மனுஷனு. ஆடு மாடு தான் 100% அக்மா இருக்குது. சொல்லவே வேணாம். முறக்கட்டையை பார்த்து நெத்தியில் குத்திக்கலாம். ஆமாம், எதிர்காலத்துலலாம் என்ன பண்ணணும்னா, ஆமாம், பச்சை குத்தி விட்டுடணும். அப்படி பார்த்தா 99% 95% என்ன தான் இருக்கணும், அதில் 3 கலர் போட்டுடணும். இவன் மன்னனத்தில் இருக்கான், இவன் சிரவணத்தில் இருக்கான், இவன் வந்து நிதித்தியாசனத்தில் இருக்கிறான், இவன் முட்டாப்பையா ஒன்றுத்துலையும் இல்லை, இவனையெல்லாம் அங்கே போடுங்க. அப்படி தான் போடுது, அப்படி தான் வாழ்க்கையை போடுதுங்க. அவனே போயிடுவான், அவனுக்கே தெரியும். 4 கியூவில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் அவனே போய் எந்த கியூவில் நிற்கணுமோ அவனே நின்றுடுவான். மாயா தத் காரியம் விலையே. மாயா அதனுடைய செயல்பாடுகள் நீங்கினால் மாயா செயல்பாடு தானே விலகுமா? தானா விலகுமா? தானா விலகாது. அறிவு இருந்தால் மாயாவே வராது. முதல்ல மாயா தத் காரியம் விலக பிரளய விலையே. விலையே விலக லயமாகும் போது ந ஈஸ்வரத்துவம் ந ஜீவத்தா. அங்கே ஈசனும் இல்லை ஜீவனும் இல்லை, ஒன்று தான் இருக்கிறது. அது நானே. அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், ஈசனுக்கும் பொருந்தும், ஜீவனுக்கும் பொருந்தும்னு சொல்லுது. புரியுதா? இது மாயா நடுவில் இருட்டை காமிக்கிறதுனால தான் நீ சாமியை கும்பிடுற. மாயாவை வந்து ஞானத்தினால் வென்றினா அங்கே மாயா இருக்காது, ஈசனும் இருக்க மாட்டான், ஜீவனும் இருக்காது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கும். என்னது பிரம்மங்கிறது? அமைதியும் ஆனந்தமும். இப்போ அதானே நம்ம எல்லாம் தேடுறோம். அமைதி ஆனந்தம் இருந்தால் வேறு என்னத்தை ஒருத்தர் செயல் பண்ணுவான்? அவர் என்ன செயல்பட போகிறாரு? அமைதியும் ஆனந்தமாக இருக்கிறவனுக்கு என்ன செயல் இருக்குது? ஒரு செயலும் இல்லை. தத்த சுத்த சித்தேவாகம். அதனால் சுத்தமான சித்து தான் நான். அசங்கக, ஒரு நாளும் அழுக்காக மாட்டேன். ஞானிகள் எப்போதும் பவித்திரன்னு சொல்லுவாங்க, வேதம் சொல்லுது. ஞானிகள் எப்போதும் தூய்மையானவர்கள், அவங்களுக்கு எந்த தீட்டும் கிடையாது. ஏன்னா அவங்க இந்த 3 உடம்புலையும் இல்லை. அவங்க சைத்தன்யம் சத்தோட இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்குது. சில பேர் வெளிப்படுத்துகிறாங்க, சில பேர் வெளிப்படுத்துறது இல்லை. புரியுதா? நான் வந்து சுத்த சித்தேவாகம். நான் சுத்தமான தூய்மையான சைத்தன்யமே நான். வியோமவத், ஆகாயம் போல. நிருபாதிக்காக, எந்த உபாதியும் என்னை பிடிக்க முடியலை. உபாதிகள்னா என்னது? எந்த சட்டையோ, எந்த அங்கங்களோ, எந்த கவரேஜோ,
அதை கவர் பண்ணக்கூடிய எந்த மறைக்கக்கூடிய மூடக்கூடிய எந்த உபாதிகளும் கிடையாது. இப்போ நமக்கு உபாதிகள் இருக்கா இல்லையா? 96 தத்துவங்களும் உபாதிகள் தான். இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய உயிர் மேலே கட்டப்பட்ட 96 தத்துவங்களும் சூப்பர் இம்போஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். சூப்பர் இம்போஷன். கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ செயற்கை தானே அது. 96 தத்துவங்கள் இருந்தால் அது இல்லைங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல. இதெல்லாம் நாம் இல்லைன்னு அறிவு இருக்குல்ல. இப்போ நான் யார்? நான் அமைதியும் ஆனந்தமானவன். நான் என்ன செய்யணும்? நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், செயல்படணும், பரோபகார்த்தம் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். அதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தேடி தான் நீ செயல்படுற. இல்லைன்னா நீ செயலே பட மாட்டே, தெரியுமில்ல. இன்னும் 3 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும். சில பேர் இருக்கான் சாப்பாட்டு பிரியன். தத்தக சுத்த சிவ சுத்த சித்தி ஏவ அகம் வியோமவத் நிருபாதிக. ஆகாயத்தை போல நிருபாதிக, எந்த உபாதியும் எனக்கு கிடையாது. ஆகாயத்தை ஏதாவது பிடிக்க முடியுமா? இங்கே போட்டு கொளுத்துற, சகப்பில் கொளுத்துற, பச்சையில் கொளுத்துற, என்னென்னமோ போட்டு கொளுத்துற. எத்தனையோ பொல்யூஷன் ஏற்படுது. ஏர் பொல்யூஷன் ஏற்படுது, நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது, இந்த எர்த்து பொல்யூஷன் ஆகுது, வாட்டர் பொல்யூஷன், எல்லா பஞ்சபூதத்தில் தப்பிச்சது அது ஒண்டி தான், ஆகாயம்தான். அங்கேயும் நம்மால் போய் நிறைய குப்பையெல்லாம் போட்டிருக்கான். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீட் லைட் விட்றேன்னு சொல்லிவிட்டு போதுமா? அங்கேயும் குப்பை நிறையா இருக்கான், சுற்றின்னு இருக்கான். ஆனால் ஆகாயத்தோடு தொடர்புடையதுன்னா தொடர்புடையதில்லை, அதெல்லாம் நீக்க முடியும். ஜீவ ஈஸ்வராதி ரூபேன சேத்தனாத்மகம். ஜீவ ஈஸ்வரன்னு 2 வடிவத்தில் சைத்தன்யந்தான் ஆத்மாவாக இருக்கிறது. ஒன்றுதான் இருக்கிறது, ஆத்மா மட்டுமே இருக்கிறது. நேற்று சொன்னல, ஒருத்தவங்களை ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னா 5 தத்துவம் இருக்கணும். இந்த ரூடின்னு சொல்லுவாங்க. 5 தத்துவம் சும்மா எழுதலாம் வேண்டாம், காதில் வாங்கிக்கிங்க. ரூடின்னா உங்கள் பரம்பரையை கேட்பாங்க. நீங்கள் உங்களை சில பேர் விசாரிப்பான், உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், புதுசாக அறிமுகப்படுத்தவனாக இருப்பான். முதல் கேள்வியை எந்த ஊரும்பான், அப்புறம் ஜாதி கேட்பான். சில பேர் குணத்தை கேட்பான், சில பேர் கர்மாவை கேட்பான், சில பேர் ரிலேஷன்லாம் கேட்பாங்களா? இது 5 தத்துவம் தெரிஞ்சால் ஒரு விஷயத்தை பூர்ணமாக தெரிஞ்சுக்கலாமா? இந்த தத்துவம் 5 தெரிஞ்சால் ரூடி பரம்பரையா அப்படின்னு இந்த 5 தத்துவத்தை வச்சு கடவுள் பொருந்தலை. இது அங்கே இதுதான் விசேஷம். இது மானுடம் செய்யப்பட்டது. இதை வச்சு கடவுளை பிடிக்க முடியல. ரூடியானா அவர் ரூடி இல்லை, பரம்பரையாக வராரானா இல்லை. எப்பயாவது தோன்றுனா தானே அவர் பரம்பரையெல்லாம் வரப்போகுது. அப்பா அம்மா இருந்ததுன்னா பரம்பரை, அது இல்லை. ஜாத்தின்னு எந்த ஜாத்தியும் சொல்ல, பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அப்புறம் குணம், எந்த குணமும் அவர் கிடையாது. தமோ குணம், ரஜகுணம், சத்துவகுணம், குணாதீதம். அப்புறம் கர்மா, எந்த கர்மாவும் அவர் சரி, நான் கர்த்தா நான் போக்தா. அப்புறம் சம்பந்தம், யாரோடையும் தொடர்பு இல்லை, ஆத்மா அசங்க. போதுமா? அதனால் இந்த 5 தத்துவங்களை வச்சு ஒரு மற்ற விஷயம், மற்ற கான்செப்டை, மெட்டீரியலை என்ன பண்ணிடலாம், புரிய வைக்கலாம். இறைவனை இந்த 5 தத்துவத்தை வச்சு புரிய வைக்க முடியாது. அதனால் சாஸ்திரத்தினால அதை சாஸ்திரத்தினால பிரம்மத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம். குரு என்ன சொல்கிறாங்க, இதை எடுத்து சொல்கிறாங்களா? அப்போ இதை தாண்டிய ஒன்று ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குது, அதுதான் அனுபூதி. அது தொட்டாலே தொட்டு காமிக்கலாம், கொஞ்ச நாளில் அது புரியும். எல்லாத்தையும் புரிய வைக்க அறியறதுக்கு இந்த 5 தத்துவத்தை இருக்குது. ஆனால் இறைவனை இந்த 5 தத்துவத்தை வச்சு நீ பிடிக்க முடியாது. ஷட்லிங்கானி உங்களுக்கு சொல்லிட்டேன் நேற்று. ஈக்ஷணாதி பிரவேசாந்தா,
शिष्य ईसेव कल्पिता जगद्रादि विमोक्षांत संसारो जीवी कल्पितः तिरुनाचिकेता योगांत ईश्वर भ्रांतिमाश्रिताः लोकायतादि सांख्यांत जीव விஸ்ராந்தியும் ஆசிரித்தா. அதாவது இந்த 6 தர்சனம் இருக்குது இறைவனை புரிய வைக்கிறதுக்கு. இதுதான் இறைவன், இதுதான் இறைவன் சொல்கிறான். எல்லாம் துவைத்தம், எல்லாம் துவைத்தம். அதை சொல்லிவிட்டு துவைத்தம் பார்க்குறவன் திரும்ப திரும்ப பிறப்பான். ஜாதி பார்க்குறவன், குணம் பார்க்குறவன், கர்மா பார்க்குறவன், சம்பந்தம் பார்க்குறவன், ரூடி பார்க்குறவன் மீண்டும் மீண்டும் ஜந்துன்னு பேர். அது மீண்டும் மீண்டும் பிறப்பான். இந்த 6ஐயும் எடுத்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா ஈக்ஷணாதி பிரவேசாந்தா. இந்த வாக்கியம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்குது. கடவுள் பிரம்மா எல்லாத்தையும் படைப்பார், படைச்சிட்டு பாப்பார், எல்லாம் அசையாமல் இருக்கும். என்னடா எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் அசைய மாட்டுது என்ன, அப்புறமா அவரே நுழைவார், பிரம்மமே உள்ள நுழையும்னு சொல்ல. அதுதான் ஈக்ஷணாதி பிரவேசாந்தா. அதில் ஆரம்பித்து இது வரைக்கும் சிருஷ்டிர் ஈசேவ கல்பிதா. இந்த ஜகத்தானது ஈசனால் கற்பிக்கப்பட்டது. சூப்பர் இம்போஷன் சொன்ன இல்லையா, அப்படி ஜடம் ஜீவன் எல்லாம் ஈசனுடைய கல்பனை. ஜாகிரதாதி விமோக்ஷதா. ஜாகிரத சொப்பன சுசுப்தி அதுலேருந்து ஆரம்பித்து விமோக்ஷாந்தம் முக்தி அடைகிற வரைக்கும் பேசக்கூடிய கருத்துக்கள். அப்புறம் சம்சாரோ ஜீவகல்பிதா. இந்த உலகம் என்பது ஜீவன் கற்பிக்கப்பட்டது. ஜீவனுடைய சிருஷ்டி தான் இந்த உலகம். ஒவ்வொரு லோகம் இருக்கா இல்லையா, உங்கள் ஃபீல்டு தான் உங்கள் லோகம். நீங்கள் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இறைவன் கொடுத்துருக்கானா இல்லையா, அதில் ஒரு லோகத்தில் நீங்கள் செயல்படுறீங்களா இல்லையா. ஒரு மெக்கானிக்குனா அவர் சுற்றி 10 சைக்கிள் நிற்கும், வண்டி நிற்கும், 2 வீலர் நிற்கும். ஒரு கார்பெண்டர்னால் ஒரு 10 மரக்கட்டை, சேரு, டேபிள் இதெல்லாம் போட்டு. அது மாதிரி என்ஜினியர்னால் செங்கல், சிமெண்ட்டு இதெல்லாம் இருக்கும். டீச்சர்ஸ்னால் புத்தகம் இதெல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா, உங்களுக்கு தனித்தனி லோகம் இருக்கா இல்லையா. உங்கள் சிந்தனை என்ன பண்ணுவீங்க, செயல்படுத்துறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சேர்க்குறீங்க. ஒன்று நீங்களே தயாரிக்கிறீங்க. அப்படி தயாரித்தது தான் ஒவ்வொரு பொருளும். இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்க. அது உங்களை சார்ந்து இருக்கா இல்லையா. இப்போ நீங்கள் தனித்தனியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்க கடையை விற்கிறீங்க. அதுதான் பஜார் ஆகிடுச்சு. புரியுதா, அதுதான் லோகம். இந்த மெட்டீரியல்லாம் எங்கே கிடச்சிது, அதை இறைவன் கொடுத்து வச்சுருக்கான். பஞ்சபூதங்களா, காற்று, மண். இந்த பஞ்சபூதத்தையும் நீங்களே பஞ்சீகரணம் பண்ணுறீங்க. காம்பினேஷனில், வெவ்வேறு காம்பினேஷனில் பல கேட்டகரியில் என்ன பண்ணுறீங்க, பொருட்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறுத்த முடியல. அதுதான் சம்சாரோ ஜீவ கல்பிதா. நீ கற்பனை பண்ணதான் சம்சாரம். நீ கற்பனை பண்ணி என்ன பண்ணுற, புறத்தில் போய்கிட்டே இருக்க. கொஞ்சம் அகத்தில் போ, கற்பனையே விட்டுரு. சம்சாரம்னா என்னது, நேரத்தை வேஸ்ட் பண்ணும். சம்சாரம்னா ஒய்ஃப் இல்லை, சம்சாரம்னா உலகம். கிளம்பும் போது லேட் பண்ணும். என்னது இது, உலகம். புரியுதா. சம்சாரோ ஜீவகல்பிதா. ஏன்னா நச்சிகேதாதி. இது ஒரு நச்சிகேதா யார் அது, நச்சிகேதா எங்கே போவான், ரமலோகம் போவான் இல்லையா. என்ன உபநிஷத்து, கதோபநிஷத்து வாக்கியம் எல்லாத்தையும் கொஞ்சம் தொட்டு காட்டுது. இங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே வருது. சொல்லிவிட்டு நச்சிகேதாதி அதுலேருந்து ஆரம்பித்து யோகாந்தகம், யோகம் பதஞ்சலி யோக சூத்திரம் வரைக்கும் எல்லாம் ஈஸ்வர பிராந்தி ஆசிரித்தாக, ஈஸ்வரனுடைய திருவிளையாடல். நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். இத்தனை குழப்பங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் குழம்பாமல் வாழ்கிறவன் ஞானி. பாக்கி எல்லாம் முட்டா போயிடலாம், அது பின்னாடி போயிடறான். இதை பார்த்தானா இது பின்னாடி போயிடறான், அதை பார்த்தானா அதை பின்னாடி போயிடறான், இதை பார்த்தா இதை பின்னாடி போயிடறான். ஒருத்தன் டீ வாங்கிட்டு காப்பி வாங்கிட்டு வரேன்னு ஒருத்தன் போனானே,
காலையில் 11 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்தான். கேட்டால் ஒரு பசுமாடு பின்னாடி போனாங்கிறான், தேரை தொடச்சேங்கிறான், அபிஷேகம் பண்ணாங்க அதை பார்த்தேன்னு சொல்கிறான். சொன்னானா இல்லையா? என்ன காரணம்? எதெல்லாம் பார்க்குறானோ அத்தனை மறந்துடுறது. அதுவாக ரொம்ப வசீகரமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. லட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பிட்டா சுகர் வந்துடும். டாக்டர் சாப்பிட்டா நீ போயிடுவேன் அப்படின்னு டாக்டர் சொன்னால் எல்லாமே கேட்குறாங்கப்பா. பிராந்தி ஆசிரித்தா, இதெல்லாம் ஈஸ்வர பிராந்தி, ஈஸ்வரனுடைய திருவிளையாடல். குழப்பணும்னே பண்ணுறாரு அவர். எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, அது தெரியுதா? நீ ஏன் குழம்புற? உனக்கு அறிவில்லை, அது பின்னாடி போயிட்ட. அவர் என்ன பண்ணுவார்? மாயாவுடைய ஒரு ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? மாயா உங்களை தொடாது, ஆனால் பக்கத்தில் இருந்து எல்லா வேலையும் பண்ணோம். புரியுதா? நீ ஏன் தொட்ட? நாங்கள் அப்படி இருப்போம். நீ ஏன் பார்த்த? நீ ஏன் தொட்ட? நீ ஏன் வாங்கணும்னு சொன்ன? நீ ஏன் சாப்பிட்ணுன்னு சொன்ன? நாங்கள் இருப்போம். ஷோகேஸில் பார்த்தா 250 வெரைட்டியில் என்ன வச்சுருக்கான்? ஷீட்டு. அது பேர் உங்களுக்கு தெரியலன்னா உங்களை கேவலமாக பார்க்குறான். ஷீட்டு பேர் உங்களுக்கு தெரியல, அவன் எழுதி வைக்கிறதில்ல. இப்போல்லாம் எழுதி வச்சிடறான்னா எல்லா கடையும் எழுதி வைக்கிறதில்ல. அந்த பேர் தெரியலன்னு வச்சுங்க. சார் மாம்பழம்னா 2-3 வெரைட்டி இருக்குது. பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்கோவா. மல்கோவாலாம் இங்கே வருதா என்ன தெரியல. அப்புறம் என்னது நீலம், வேறு என்ன இருக்குது? செந்தூராவா? ஒரு 4 வெரைட்டி இருக்குது. சரி பரவாயில்ல, ஏதோ 4 வெரைட்டி என்னது பேர் தெரிஞ்சுக்கலாம். ஷர்ட்டு 250. என்ன திரும்பல, ஒன்று வைரஸு. உடனே உனக்கு சுகர் கொடுக்கும், வேணும்னா வாங்கிக்கிங்க. இது தெரியாமலா போய் வாங்குறான்? அந்த ஸ்வீட்டில் அவன் பிரம்மானுபூதி அடைகிறான். பிரம்மானுபூதி அடைகிறான்னு சொன்னால் அல்பானுபூதி அடைகிறான். மாயா, உனக்கு அறிவு இருந்தால் அந்த பக்கம் போவியா? சரியா? கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, எப்படியா பார்க்காம போகிறது? பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்பியா? உனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தால் நீ அதெல்லாம் பார்ப்பியா? உனக்கு ஒரு குறிக்கோளோ லட்சியமாக இருந்தால் அதை அடையலைங்கிற கவலை இருக்குமா? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? எத்தனை ஜென்மா வேடிக்கை பார்த்து குறிக்கோளே இல்லாமல் தானே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. கேட்டு பாருங்களேன், யார் யாருக்கு என்ன குறிக்கோள்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ கேட்கட்டுமா? யாருக்குமே குறிக்கோள் கிடையாது. யாருக்குமே குறிக்கோளே கிடையாது. எங்கே நான் போகணும், சாப்பிடணும், எல்லாம் எத்தனை வயசு குறிக்கோள்லாம்? எல்லாம் 15 வயசு வரைக்கும் தான் குறிக்கோள்லாம். 10th பாஸ் பண்ணுறது, +2 பாஸ். அதுக்கப்புறமா நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நடந்துடுச்சு. நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், அது இப்படி நடந்துடுச்சு. நான் எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதனால் இனிமேல் எனக்கு சாப்பிட்றது தான் வேலை. நான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. எனக்கு வேறு யாரும் எவனும் சொல்லி தர மாட்டான், என்னை சேர்க்கவும் மாட்டானுங்க என்ன. அதனால் நான் இனிமேல் என் லைஃப் என்னது? ஆகார விகார மைத்தனம். என்னது மயக்கமா? ஏற்கனவே அவன் மயக்கத்தை தான் இருக்கான். அதான் மனிதன்னா குழப்பம்னு சொல்லிடுச்சே. வாழ்க்கை நீண்ட கனவு, மனிதன் குழப்பம், அவன் செய்கிறதெல்லாம் பைத்தியம். அப்புறம் முடிவு துக்கமா. அது ஒரு வாழ்க்கையா? அது கேடுகட்ட வாழ்க்கை. அது பின்னாடி நீங்கள் பெருமையோட என்ன பண்ணீங்க? நீங்கள் போகிறது என்ன, நீங்கள் போகிறது என்ன, வர்றது என்ன, ட்ரெஸ் பண்ணுறது என்ன, தலை சீவுறது என்ன, தலை சீவுறது என்ன, போகிறது என்ன, வர்றது என்ன. அதில் வர டம்பம் வேறு, அதில் வர ப்ரைடு வேறு, அதில் வர பெருமை வேறு. அது சொல்லுவாங்களே ரொம்ப பீத்திக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடக்குது. எல்லாம் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் ஈஸ்வர பிராந்தி ஆசிரிதாக, எல்லாம் ஈஸ்வரனால் செய்யப்பட்ட பிராந்தி. இதில் இவன் போய் என்ன பண்ணுறான்? நல்லா புரிஞ்சுங்க, மாயை உங்களை தொடாது, தொட முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது பின்னாடி போய் விழுந்துடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன. அது வசீகரிக்கும். பாக்கி எல்லா வேலையும் பண்ணோம், பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், எல்லாம் பண்ணோம். ஆனால் நீ தொடக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது. தெரியுதா உங்களுக்கு?
அதான் நிறைய பேர் ஏதாவது தெரிஞ்சுங்கப்பா. லோகாயத்தாதி இன்னொன்று லோகாயத்தம். அதான் கடன். நீ வந்து வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைடா, நீ கடன் வாங்கி கடன் வாங்கியாவது நெய் போட்டு சாப்பிடு, கடன்காரனுக்கு இல்லைன்னு சொல்லு. அப்புறம் கவர்மெண்ட்டு சட்டம் போடும், வந்து கடனை கட்டாயப்படுத்தி கேட்டால் என்னது 3 லட்சம் 5 லட்சம். இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க, நியூஸில் சொன்னாங்க. கடனை ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டீங்க 5 லட்சம் பெனால்ட்டி, 3 வருஷம் ஜெயில். நேற்று சொன்னாங்க. ஆமாய்யா, ஏன் கடன் கொடுக்குற, எதுக்கு கடன் கொடுக்குற நீ, இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. செம காமெடியாக இருக்கு. லோகாயத்தாதி. லோகாயத்துனா என்ன தெரியுமில்ல, அடுத்த ஜென்மலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, போன ஜென்மம் கிடையாது, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, கடன் வாங்க கொடுக்காத, சாப்பிடு, நல்லா நெய் போட்டு சாப்பிடு, வாங்கி வயிறுமா இரு, மூச்சு விடாமல் சாவு, மூச்சு விட முடியாமல் போயிடும் தெரியுமில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணிடும், ஒரே அமுக்கிடும். அந்த அந்த தர்சனங்களையெல்லாம் எடுத்து சொல்கிறாரு, எடுத்து சொல்லுது வேதம். லோகாயத்தாதி சாங்கியாந்தாக. லோகாயத்தங்கிற அந்த தர்சனத்துலேருந்து சாங்கிய தர்சனம் வரைக்கும் ஜீவ விஸ்ராந்தி ஆசிரிதா, ஜீவ தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. ஜீவன்கிற ஒரு தத்துவம் தனியாக இருக்கிறது, துவைத்தத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லுது. தஸ்மான் முமுக்ஷுர்பி நைவ மதி ஜீவ ஏஷவாதியோகோ. அதனால் நீ என்ன பண்ணணும்னா, இது ஜீவன் இருக்கா, ஈஸ்வரன் இருக்கா, அது இருக்கா, ஜகத்து இருக்கா, இதெல்லாம் நீ பார்க்க. அதெல்லாம் இருந்துட்டும் இல்லாமல் போட்டோம், அதை பற்றி கவலைப்படாத. 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், ஏதாவது இருந்துட்டு போட்டோம். தஸ்மாத் அதனால் முமுக்ஷுர் சாதகன் நைவ மத்திய ஜீவ ஈஷவாதியோ. ஒருத்தன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான், இல்லை 2 இருக்குது 1 இருக்குது. அன்றைக்கி ஒருத்தன் யாரோ ஒன்று கமெண்ட்டு போட்டிருந்தான், வராகர் எப்படி கடவுள் ஆவார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. ஒன்றுமே இந்த கல்ச்சரில் இருக்காங்க, ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்களா, தெரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்காங்களான்னு தெரியும். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டாக போகும். அப்போ என்ன, இது மாதிரிலாம் டைம் வேஸ்ட் ஆகும். அப்போல்லாம் வாதம் பண்ணுவாங்க, எழுதியிருக்கு பாருங்கள், அப்படிலாம் வாதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுடு. காரியம் கிந்து பிரம்ம தத்துவம் நிச்சலேன விசாரியதாம். இந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு பிரம்ம தத்துவத்தை மட்டும் கையில் எடுத்துக்கோ. ஒன்றையும் விட்டு ஜகத்தையும் விட்டுரு. பிரம்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதை விசாரம் பண்ணு. அதோடைய முடிவு ஒன்றும் இல்லை. நீங்கள் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை பூரணமாக தெரிஞ்சுக்குவீங்க. நான் இந்த கேள்வி சுவாமியை போய் பூரணமாக தெரிஞ்சுக்கணும், இனிமேல் எஞ்சி இருக்கிற நாட்களில் இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு போய் கேட்டதுண்டு. அப்போ இறைவனை நம்ம பூரணமாக தெரிய நாம் யாருன்னு தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சா? கடைசியில் தான் தத்துவமசிலாம் இருக்குங்கிறதுலாம், தத்துவமசிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அர்த்தம் இதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிச்சு. ஸோ காரியம் கிந்து பிரம்ம தத்துவம் நிச்சலேன விசாரியதாம். உறுதியாக விசாரியதாம், நன்றாக ஆராய்ந்து பார், சிந்தித்து பார். பிரம்மத்தை மட்டுமே சிந்தி, வேறு எதை பற்றியும் ஆர்குமெண்ட் பண்ணாத, விவாதம் பண்ணாத, அதெல்லாம் வேஸ்ட்டு. யாருக்கிட்டையுமே விதண்டாவாதமே பண்ணாதீங்க. அவங்க சந்தேகம் இருந்ததுன்னா புரிய வைக்கலாம், சந்தேகம் இருந்து கேட்டாங்கன்னா புரிய வைக்கலாம். சந்தேகம் இருந்து அவன் கேட்கவே இல்லைன்னா நீ ஏன் அவனுக்கு போய் சொல்லித்தரணும்? ஒரு பாயிண்ட், நீ ஏன் வலியக்க போய் சொல்லித்தரக்கூடாது? ஏன்னா இது சொல்லக்கூடிய விஷயம் என்னது, அமிர்தம். அது இலவசமாக கொடுத்தா அவர் புரியுமா? வேதா கிளாஸ்க்கே மினிமம் ஃபீஸ் வாங்க எதுக்கு சொன்னேன்னா, அது அமிர்தம், அதுக்கு ஒரு ரேட் இருக்குது, விலை மதிப்பில்லாத பொருள், ஒரு மினிமம் ஏதோ ஒன்று வச்சுங்க. அப்படின்னு எதுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இலவசமாக கொடுத்தா அதோடைய ஒர்த்து புரியவே புரியாது. நீங்கள்லாம் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம ஷோலாம் பண்ண மாட்டோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை பிடிச்சி, ஏசி ரூம் பிடிச்சி, சாப்பாடு நல்ல அதெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு 10,000 20,000 வாங்குகிற இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது விவகாரம், அது நம்மளுடைய கருத்தில் அது இல்லை. நம்ம கருத்து எப்போதும் போல யதார்த்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போ. அது விளைவு இறைவன் பார்த்துக்கிட்டோம், விளைவு இறைவன் பார்க்கட்டும்.
எது மேலானது, யார் எப்படி செயல்படுறாங்கங்கிறத அவர் ஒரு கணக்கு போட்டு செயல்படுவார். அவர் தான் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறாரு. ஆனால் நம்ம விவகாரமோ பிஸ்னஸோ நம்மளது அல்ல. நம்மளுடைய குறிக்கோள் என்னது? கண்ணை திறந்து விடணுங்கிறது தான், வேறு விஷயம். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த மிடில் கிளாஸ் எஸ்பெஷலி பாவம், எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியாத வார்த்தை. அந்த மாதிரி தானே தன்னுடைய ஹிருதயத்தை சம்மட்டியால் அடிச்சுக்கிறான். அதுலேருந்து அவனுக்கு முக்தி கிடைக்கும். முதல்ல லௌகிக முக்தி கிடைக்கும், அப்புறம் இறை சிந்தனை வரும், அப்புறம் பூரணமாக சொரூபத்துக்குள்ளே போயிடுவான். அப்போ வீடும் நாடும் அமைதியாகவும் ஆனந்தம் சமுதாயமும், வீடும் சமுதாயமும் நாடும் அமைதியில் திளைக்கும். புரியுதா? அதனால் அத்விதீய பிரம்மதத்துவ ந ஜானாந்தி யதா ததா பிராந்தா ஏவ அகிலஸ்ய தேஷாம் குவமுக்தி. இத்தனை விசாரம் பண்ணி அத்விதீயத்தா பிரம்மதத்துவம், பிரம்மத்தினுடைய அத்வைத்தீயம், அத்வைத நிலையை அறியாதவன், பிரம்ம மட்டும்தான் இருக்குங்கிறத அறியாதவன், அத்வித்தீய பிரம்மதத்துவ ந ஜானாந்தி அறியாதவன், யதா எப்படி அறியாதவன், ததா பிராந்த ஏவ அகிலஸ்ய தேஷாம் குவமுக்தி. இந்த குழப்பத்திலேயே சதா இருக்கிறவன், இறைவன் ஒருவர் தான் இருக்கிறாங்கிறத அறியாதவன், பேதத்திலேயே பின்தொடர்ந்து போகிறவன், குவமுக்திஹி எப்படி முக்தி கிடைக்கும், குவவ சுகம் எப்படி அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதனால் ஒன்றை மட்டும் சிந்தி, ஒன்றை மட்டுமே சிந்தி, ஒன்றை சிந்தி, ஒன்றை மட்டுமே சிந்தி. ஒன்றுதான் இருக்கிறது, ஒன்றுதான் பலவாகி இருக்கிறது. எல்லாத்தையும் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கும்? இப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கா? வெவ்வேறுத்தவங்க இருக்காங்களா? வெவ்வேறு ஆளுங்க இருக்காங்களா? எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் ஆத்மாங்கிற ஒரு சிம் கார்டு தான் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? இப்போ நீ உடம்பு மாறும், தோன்றும் நிற்கும் மறையும், அதை நம்ம கன்சிடர் பண்ணவே வேண்டாம். அது ஆடாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும், அந்த பூனைக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. காலையில் கத்துனா யாரை போய் பார்த்து கத்துனா, யாருக்கிட்ட நின்று கத்துனா நமக்கு பால் ஊற்றுவானுங்க, முதல் நாள்லேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுது. புரியுதா? அப்போ அங்கே நீங்கள் பூனையை பார்ப்பீங்களா, அது உள்ள உயிரை பார்ப்பீங்களா, சைத்தன்யத்தை பார்ப்பீங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் சைத்தன்யந்தான் நிலையானது, அதை தான் நீங்கள் பார்க்கணும். பாக்கியெல்லாம் அது என்னது, உடம்பை நீங்கள் பார்க்கவே கூடாது. உடம்பு தோன்றும் நிற்கும் மறையும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பாரு, அப்போ தெரியும் நீ தான் அது, அதுதான் நீனு, ரெண்டும் ஒரே தத்துவத்தில் தான் இருக்குது. அதுக்கு என்ன, அது பகுத்தறிவு. அதுக்கு இவங்களை பார்த்தா நமக்கு பால் ஊற்றுன்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம சொன்னால் தான் அவங்க செய்வாங்க, அவங்களாம் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. அதனால் அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் சொன்னால் எல்லோரும் செய்வாங்க. அப்போ அவன்கிட்ட போய் கேட்போன்னா அங்கே வந்து வாலாட்டுது. புரியுது அவங்களுக்கு? கணக்கு, அது கணக்கு எவ்வளோ தெளிவாக இருக்குப்பா. ரொம்ப அதிசயம். முதல் நாள் அப்படி தான் எங்களுக்கு புரியலை ஃபஸ்ட்டு எதுக்கு கத்துதுன்னு. அப்புறமா பக்கத்தில் வந்து பேசுகிற மாதிரி கத்துது, பக்கத்தில் வந்து உக்காந்துருக்கிற இடத்துல பேசுகிற மாதிரி கத்துது. பால் போட சொல்கிறா, பாலை ஊற்ற சொல்கிறா, இல்லைன்னா எனக்கு பால் ஊற்றிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அது. அதான் பசின்னா 10 பறக்குமே, உங்களுக்கு தெரியாத? ஏவ அகிலாஷ்ய தேஷாம் குவ முக்தி குவ சுகம், அவனுக்கு எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? உத்தம அதம பாவ சேத்தேஷாம் ஷாத் அஸ்தி தேனக்கும். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இத்தனை வெரைட்டியில் சொல்கிறாங்கல்ல, 3ஆக பிரித்து சொல்கிறாங்க, ஜீவன் ஜகத்து. கடைசியில் என்ன 3 1 சொல்லுது. இப்போ தத்துவவாதிகள் என்ன பண்ணாங்க, ஜகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவன் ஒரு கட்டுரை எழுதுகிறான், ஜீவனை பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்ணி இவன் ஒரு கட்டுரை எழுதுகிறான், பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவன் ஒரு கட்டுரை எழுதுகிறான். 3த்துலேயும் ஒரு பொருள் தான் மெய்ப்பொருளாக இருக்குது, அந்த ஒன்றை சிந்தி. அதனால் இதெல்லாம் என்னது, இந்த 3மே நான் இல்லை,
மூன்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறேன்னு சொல்லுது. துரியம் ஜாக்கிரதை இல்லை, சொப்பனம் இல்லை, சுஷுப்தி இல்லை. அதை சொல்லுது. உத்தம அதம பாவ சேதசாம் ஷாதாஸ்தி தேனக்கிம். இப்படி துவைத்தம் பார்ப்பவர்கள் இதில் யாருடைய புத்தி மேலானது, உத்தமமானது, அதமமானது அப்படிலாம் பார்த்துக்கிட்டு மேலு கீழே என்பதில் எல்லாம் என்ன பலன்? தேனக்கிம். அதனால் என்ன பலன்? சொப்பன ஸ்தராஜ்ய பிக்ஷயாம் பிரபுத்தக ஸ்புருஷத்தே கலு. சொப்பனத்தில் நீ ஒரு பெரிய ராஜா மாதிரியும், விழிச்சடைந்தா புத்திய பிரபுத்திய பிக்ஷயாம். அவர் ஜனகர், இந்த ஜனகருக்கு தான் இந்த கனவு வந்தது. சொப்பனத்தில் அவர் எப்போ பார்த்தாலும் பிச்சைக்காரனை மாதிரியே தொடர்ந்து பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு ஞானம் அதில் பிறந்திருக்கு. விழிச்சா ராஜாவாக இருக்கார், கண்ணை விழிச்சா. இப்போ எது கனவுன்னா அவருக்கு குழப்பமாயிடுச்சு. இப்போ நான் ராஜாவாக நடந்து போயிட்டுருக்கேனே, நாடு நகரமெல்லாம் கனவா, இல்லை கனவுல பிச்சைக்காரனா நான் எல்லாத்தையும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேனே அது கனவா? ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அது சொல்லுது. சொப்பன ராஜ்ய கனவுல ராஜ்யமாக இருக்கட்டும், பிக்ஷாபியாம் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், விழிப்பு நிலையில் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், ஸ்பிருஷத்தே கலு. இந்த விழிப்பில் எந்த தொடர்பும் இல்லை, எந்த பலனும் இல்லை. நீ பிச்சைக்காரனாக இருந்தானா ராஜாவாக இருந்தானே ஒன்றும் பலனும் இல்லை. அஞ்ஞானே புத்தி விலையே. இருளில் புத்தி லயமாகி நீ போனீன்னா நீ நித்ராவில் இருக்கன்னு அர்த்தம். உறக்கத்தில் இருக்க. நித்ராஷா பன்யத்தே புதைகி. அதாவது இருட்டில் அஞ்ஞானத்தில் உள்ளே போய் லயமாயிட்டினா நீ உறக்கத்தில் இருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு புதைகி ஞானிகள் சொல்கிறார்கள். விலீன அஞ்ஞான தற்காரியமயி நித்ரா கதம் பவேத். அப்படி லயமான அறிவு லயமாயிடுச்சு. சித்து இப்போ தன்னை மறந்துடுச்சு, இருட்டில் போய் ரெஸ்ட்டு. அதனால் நித்ரான்னு சொல்கிறோம். இந்த லயமான அறிவும் செயலும் கதம் பவேத், தனக்கு எனக்கு இல்லைங்குது. ஜெகத் அந்த பிரம்மம் சொல்லிக்கிட்டு இருக்க வராகர் அந்த ரிபுக்கு இந்த அறிவு எனக்கு கிடையாது, நான் தூங்குவது இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா விழிப்பதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. புத்தே பூர்ண விகாசோ அயம் ஜாகரக பரிகீர்த்தியதே விகாராதி விஹீனத்வாச் ஜாகரோ ந வித்தியதே. புத்தேக விழிப்பில் பூர்ண விகாஸ், இந்த அறிவு நல்லா வளர்ந்து ஜாகிரதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, புகழ்கிறாங்க. விகாராதி விஹீன தத்வாச், பல மாறுபாடு வேறுபாடுலாம் ஜாகிரத நிலையில் இருக்கே, ஆனால் எனக்கு இல்லை. ஏன்னா நான் சொப்பனத்துலேயும் விழிப்பு நிலையிலையும் இல்லை, அங்கே உறக்கத்துலேயும் இல்லை, இங்கே விழிப்பு நிலையிலையும் நான் எந்த ஒரு பொருளையும் பார்த்து சிந்தித்து விகாரம் அடைஞ்சு செயல்படுறது இல்லை. என்னுடைய அறிவு விழிப்பு நிலையில் 60% வேலை செய்யுது, தூக்கத்தில் வேலையே செய்யலை, சொப்பனத்தில் ஒரு 35% வேலை செய்யுது நம்ம சொல்கிறோம்ல. ஜகத்து சாமானிய ஜீவராசி, அதெல்லாம் எனக்கு இல்லை. விகாராதி விஹீதத்வா ஜாகரோன வித்தியத்தேன. ஜாகிரத விழிப்பு நிலையிலும் இல்லை, சொப்பனத்திலும் இல்லை. அடுத்து சொல்லுது. சூக்ஷ்ம நாடிஷு சஞ்சாரோ புத்தியேகி. நம்ம புத்தியானது சூக்ஷ்ம நாடியில் பயணம் செஞ்சால் சொப்பனம் பிறக்கும். சொப்பனம் ஏற்படுறது எப்படிங்கிறது சொல்லுது. சூக்ஷ்மமான நாடிகளால் சொப்பனம் பிறக்குது. சஞ்சார தர்மரகித்தே மயி. எனக்கு இப்படி அலையக்கூடிய தர்மம் கிடையாது, குணம் கிடையாது. சொப்பனோன வித்தியத்தை. அதனால் எனக்கு சொப்பனமும் இல்லை. அப்போ நான் சொப்பனமும் இல்லை, அப்போ உறக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. சொப்பனம் மாற்றி சொல்லுது. ஜாக்கிரதை சொப்பன சுசுப்தியை முதல்ல சுசுப்தி சொல்லி, அப்புறம் ஜாக்கிரதை சொல்லி, அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு 3 நிலைகள் இல்லை. அங்கே மந்திரம் 78. எதில் ஆரம்பித்தோம்? எத்தனை மந்திரம் ஆகிருக்கு? சில நேரம் மந்திரம் விசாரம் வந்தால் போகாது. விசாரம் இன்றைக்கி இல்லை.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வரு